Hello viewers, welcome to Super Brain. Example 5.19 பார்க்கலாம். What are the coordinates of B if point P divides the line segment joining A and B internally in the ratio 1:6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க ஒரு லைன் செக்மெண்ட் இருக்கு. இது வந்து A உடைய பாயிண்ட் கொடுத்துட்டாங்க -3,5 Bக்கு வந்து பாயிண்ட் கொடுக்கல. இப்ப P என்ற பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 1:6 என்ற ரேஷியோல ABயை வந்து டிவைட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க இருந்து 1 இங்க இருந்து 6 பாயிண்டா இருக்கும். இங்க 1 பார்ட் இங்க 6 பார்ட்டா இருக்கும். இது 1 இது 6 பார்ட். என்ன பாயிண்ட் P அதோடைய பாயிண்ட்ஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க -2,3ன்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப நமக்கு Bக்கு தான் கோஆர்டினேட்ஸ் கொடுக்கல. அதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது தெரியாதுன்றதுனால x2, y2ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா இதை நம்ம x1, y1 எடுப்போம் இல்லையா, அதனால. சரி, இப்ப இதுக்கு செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போறோம். நமக்கு ரேஷியோ கொடுத்தாங்கனாவே நம்ம செக்ஷன் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ P இருக்கு இல்லையா, P = mx2 + nx1 / m + n, my2 + ny1 divided by m + n. இப்ப இதுல AB ரெண்டும் எடுத்து எழுதிக்கலாமா? A பாத்தீங்கன்னா -3,5, B வந்து நமக்கு தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ x2, y2ன்னு எடுத்துக்கலாம். அப்ப இது என்னது x1, y1 இருக்கும். அதுக்கப்புறம் m/n வந்து நமக்கு கொடுத்தாங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1:6ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப m உடைய வேல்யூ என்னவா இருக்கும்? 1 இருக்கும். n உடைய வேல்யூ என்னவா இருக்கும்? 6 இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு Pயும் கொடுத்துட்டாங்க. P என்ன கொடுத்துருக்காங்க? -2,3ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த எல்லா வேல்யூஸ் எடுத்துட்டு வந்து இப்ப இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாமா? இப்ப P என்ன கொடுத்துருக்காங்க? -2,3ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஈக்குவல் டு m வந்து 1 இன்ட்டு x2 பார்த்தீங்கன்னா தெரியாது, அதனால x2 அப்படியே வச்சுக்கலாம். ப்ளஸ் n வந்து நமக்கு 6, x1 வந்து -3 டிவைடட் பை m + n. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதிக்கலாமா? 1 + 6ன்னு எழுதிக்கலாம். கமா இப்போ என்ன பண்ணணும்? இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத மட்டும் அப்படியே வச்சுட்டு மற்றதெல்லாம் அப்படியே சேம் பார்த்து எழுதிக்கோங்க. 1 + 6. ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன வரும்? y2வும் y1ம் போடணும். y2 பாருங்க, நமக்கு இங்கே y2 தெரியாது, அதனால அதை அப்படியே வச்சுக்க போகிறோம். y1 பார்த்தீங்கன்னா 5. சரி, இப்போ பாருங்க 1 × x2 என்ன ஆகும்? x2ன்னு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 6 3s are 18 வருமா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 7 வந்துடும். கமா 1 × y2 y2ன்னு வந்துடும். ப்ளஸ் 6 5s are 30 டிவைடட் பை 7ன்னு வந்துடும். சரி, இங்கே என்ன பாயிண்ட்ஸ் இருக்கு? -2,3ன்னு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா x2வும் y2வும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த B உடைய கோஆர்டினேட்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. இந்த x2 y2 தான் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இருக்க பாயிண்டை ஃபர்ஸ்ட் இருக்கிறது கூடயும் செகண்ட் இருக்க பாயிண்டை செகண்ட் இருக்கிறது கூடயும் ஈக்குவேட் பண்ண போறோம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கலாம். x2 - 18/7 = -2ன்னு போட்டுக்கலாம். இன்னொன்று வந்து இது ஈக்குவல் டு இதுன்னு போட்டுக்கலாமா? இப்போ y2 + 30/7 = 3 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இது கிராஸ் மல்டிபிகேஷன்ல இங்க போயிடும், இதுவும் கிராஸ் மல்டிபிகேஷன்ல இங்க போயிடும். அப்ப x2 - 18 = என்ன ஆகும்? -14 வரும். இங்க y2 + 30 என்ன ஆகும்? இது ரெண்டும் மல்டிப்ளை ஆயிட்டு 21 அப்படின்ட்டு வந்துடும். ஓகே, நமக்கு x2 தானே வேணும். ஸோ இந்த -14 அப்படியே இருக்கட்டும். இந்த -18 இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்? +18 மாறிடும். இது ரெண்டும் வேற வேற சிம்பிள்னால பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிப்போம் 4 கிடைக்கும். பெரிய நம்பர் சிம்பிள் பிளஸ்னால அதை போடணும்னு அவசியம் கிடையாது. அப்ப x2 வேல்யூ நமக்கு 4ன்னு கிடைச்சிருச்சு. இங்க y2 கண்டுபிடிக்க போறோம். இந்த 21 அப்படியே இருக்கும். இந்த +30 இந்த சைடு வரும்போது -30 வந்துடும். அப்ப இது ரெண்டும் வேற வேற சிம்பிள்னால பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணா 9 வரும். பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ்ல இருக்கிறதுனால -9 நமக்கு கிடைக்குது. அப்ப x2 y2 நம்ம கண்டுபிடிச்சிட்டுமா? அப்ப B உடைய பாயிண்ட் என்ன ஆகும்னா therefore B is 4, -9 அப்படின்னு எழுதிக்கலாம். அவ்வளவுதான் இந்த சம். இதை டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.